வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதில் என்னென்ன 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க மொத்தம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உள்ள விளக்கம் பார்க்கலாம். கவுன்சிலிங்கில் ஆப்சண்ட் ஆன நண்பர்கள் யாராவது இருக்காங்களா, எத்தனை பேர், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு மை நாலேஜ், நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆப்சன்டிஸ் வந்து மேக்ஸிமம் 99% யாருமே இல்லை. மேபி இல்லாமல் இருக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆப்சன்டிஸ் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, ஃபுல் மெம்பர்ஸ் எல்லாருமே. அதாவது கவுன்சிலிங்காக வேண்டி கால் லெட்டர் வந்திருக்கும் இல்லையா, கவுன்சிலிங் கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக கலந்துருக்கிறாங்க. இதுதான். ஸோ அப்படி ஆப்சன்டிஸ் இருந்திருந்தால் கூட நமக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க, அஃபிஷியலாக நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். இது வந்து முதல் கேட்ட கொஸ்டினுக்கு விளக்கம். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செகண்ட் சிவி லிஸ்ட் இருக்கா, எனி அப்டேட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து மேக்ஸிமம் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இல்லை, இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது. நமக்கு அஃபிஷியலாக மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்தோ நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தால் மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் மேக்ஸிமம் சான்சஸ் வந்து ரொம்ப லெஸ், ரொம்ப ரொம்ப லெஸ்ன்னு சொல்ல முடியும். செகண்ட் சிவி இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணால் இருக்கலாமே தவிர, செகண்ட் சிவி லிஸ்ட்டுங்கிறது மேக்ஸிமம் இருக்க சான்ஸ் கம்மி தான். அதுவும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இருந்தால் நம்ம அதை பற்றி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 986 அப்படிங்கும்போது அடிஷ்னலாக ஒரு 200-300 மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க சர்டிஃபிகேட் ரிவிஷனுக்கு. ஸோ அது வந்து முதல்ல முடிஞ்சதுனால, சப்போஸ் ஒருவேளை கேண்டிடேட்ஸ் தேவைப்பட்டால் அந்த அடிஷ்னலாக கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட இருந்து அந்த லிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கலாம் மேபி. ஸோ எதுவுமே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றது வரைக்கும். அதனால தான் நம்ம வந்து இப்படி இருக்கலாம், எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுதான். ஏன்னா நம்ம அது சொல்லக்கூடிய ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் நார்ம்ஸில் இருந்தால், அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் தான் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் நமக்கு இருக்குது. மற்றபடி இது டிசைடிங் அத்தாரிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலெக்ஷன் அவங்க தான். செலெக்ஷன் கமிட்டிங்கிறத விட செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அவங்க தான் இதை ஃபுல் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், அந்த நாலேஜை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது தான் நம்மளோட ரைட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.